ஹாய் கைஸ், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஆகிறது கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு வாரத்தில் 1 கிலோ குறையும், ஒரு சிலருக்கு ஒரே வாரத்தில் 2 கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்கு, ஒரு சிலருக்கு 1/2 kg தான் குறையும். இது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது ஏன் இந்த மாதிரி எல்லாருக்கும் வேறு வேறு ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா உங்கள் கூடவே வெயிட் லாஸ் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க. அவங்களோட வெயிட் லாஸ் பார்த்து தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணவே போயிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கம்மியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும், அவங்க நல்லாவே வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க ஃபாலோ பண்ணுற அதே டயட் தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க, எக்ஸசைஸும் நீங்களும் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு வெயிட் குறையிறதுல நிறைய வேரியேஷன் இருக்கும். ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். உங்களோட ஹைட் எவ்வளோன்னு செக் பண்ணுங்கள். உங்களோட ஐடியல் வெயிட் வர்றதுக்கு நீங்கள் இன்னும் எவ்வளோ வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இந்த வெயிட் ஒரு 10 kg தான் இருக்குது அப்படின்னா அவங்களோடதும் செக் பண்ணி பாருங்கள். அவங்களது 30 kg இருக்கும். அவங்க ஒரு 30 கிலோ வெயிட் லாஸ் பண்ணணுன்ற மாதிரி இருப்பாங்க, நீங்கள் 10 கிலோ தான் வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. ஸோ இந்த டிஃபர்னால் அவங்களுக்கு வேகமாக வெயிட் குறையும், உங்களுக்கு கம்மியாக குறையும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்களோட பிஎம்ஆரை செக் பண்ணி பாருங்கள். சாதாரணமாக ஒருத்தரோட பிஎம்ஆர் 1600 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது நார்மல். அதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களோட வெயிட்டில் 1 இன்ச் கூட குறையாது, அதிகப்படுத்தவும் முடியாது. பிஎம்ஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஎம்ஆர்னால் என்ன அப்படின்னா பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியில் இருக்கிற வளர்சிதை மாற்றம். ஒரு செல் பிறக்குது அப்படின்னா ஒரு செல் இறக்கும். அப்போது நம்ம பாடி செல்களால் ஆனது. டெய்லி பேஸில் நமக்கு நிறைய செல்கள் இறக்கும், அதே போல் நிறைய செல் புதுப்பித்துக்கிட்டே இருக்கும். இதனோட எண்ணிக்கை ரேஷியோ கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெட்டபாலிக் அந்த 1600 மெயின்டைன் ஆகும். இல்லை உங்களுக்கு செல்களோட அளவு கம்மியாகிட்டே வருது அப்படின்னா உங்கள் பாடியில் நடக்கிற எல்லா ரியாக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் மெட்டபாலிக்கை பூஸ்ட் பண்ணணும்னு அர்த்தம். இந்த மெட்டபாலிக் எப்படி பூஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மெட்டபாலிக் ஒரு வேளை உங்களுக்கு 2000 மேலே இருக்குது, ஒரு 1800 மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். அகைன் நீங்கள் இந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணவும் இந்த பிஎம்ஆர் கரெக்டாக இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது எவ்வளோ சார் நமக்கு வெயிட் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நோட் பண்ணிக்கோங்க. 1600 கேலரி உங்களோட பிஎம்ஆராக இருந்துச்சு அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு 3 to 4 kg லாஸ் பண்ணலாம். அதுவே 2000 கிலோ கேலரி இருக்குது அப்படின்னா மந்த்லி 6 kg வெயிட் லாஸ் ஆகும். அதுவே உங்களோட கேலரி பார்த்தீங்கன்னா 2200 இருக்குது அப்படின்னா மந்த்லி உங்களால் 7.5 kg லாஸ் பண்ண முடியும். இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உடனே உங்களோட பிஎம்ஆர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஓகே சார், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 2000 கிலோ கேலரி இருக்குது, அப்போது நான் 6 kg வெயிட் லாஸ் பண்ணணும், ஆனால் என்னால் 6 kg பண்ண முடியல, 4 kg தான் ஆகுது அப்படின்னா அங்கே தான் டயட் சார்ட்டில் தப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போது உங்கள் டயட் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் 900 கிலோ கேலரி மட்டும்தான் இன்டேக் பண்ணணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேக்கு காலையில் 250, நைட்டில் 250, 500 கிலோ கேலரி வந்துடும். 400 கேலரி நீங்கள் மதிய சாப்பாடாக எடுக்கணும். நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா அப்போ 300 கேலரி லஞ்ச் எடுத்துக்கிட்டு 100 கேலரி ஸ்நாக்ஸாக சாப்பிட்ணும். ஆக மொத்தத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 கேலரிக்குள்ளே இன்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு நாளைக்கு 1000 கிலோ கேலரியை பேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். அப்போது உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட வெயிட் லாஸில் என்ன ஸ்ட்ரகிளாக இருக்குதுன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். வெயிட் லாஸ், வெயிட் கெயின் சம்மந்தமாக எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.